ஒருத்தன் ஒரு பெரிய தப்பு பண்றான்னா அது எங்கேயோ ஆரம்பிச்சிருக்குது. எங்க ஆரம்பிச்சிருக்குது? கற்பம் தரிச்சிருக்குது. மைண்ட்ல அப்படிப்பட்ட காரியங்கள் கற்பந்தரிக்க இடம் கொடுத்திருக்கிறார்கள். அதுக்குரிய காரியங்களை வாசித்திருக்கிறாங்க, அதுக்குரிய காரியங்களை பார்த்துருக்கிறாங்க. அது கற்பந்தரிக்கும்படியா இடம் கொடுத்துட்டாங்க. அதை கற்பந்தரிக்க வைக்க சில முயற்சிகள் நடந்திருக்கிறது. ஒன்னும் பாவம் செஞ்சிடல, ஆனா பாவத்தை உள்ள கற்பந்தரிக்க விட்டுட்டாங்க. பாவம் செய்யறதுக்கு முன்னால பாவம் கற்பம் தரிச்சிருது உள்ள. பாவம் ஒரு குழந்தை எப்படி உருவாகுது அது போல மனதில் உருவாயிடுது பாருங்க. அதனாலதான் இயேசு சொல்றாரு, அது பாவம் உருவாகும் போதே அது வெட்டி ஏறின்றாரு. ஒரு பெண்ணை இச்சையோட பார்க்கிற எவனும் அவளோட பாவம் செய்து ஆயிற்றுன்றாரு. பாவம் செய்து ஆயிட்டுனா நீ பாவம் செஞ்சுட்டு போ, நீ நினைச்சனாலே பாவம் செஞ்சுட்டேன்னு சொல்றாரு. கிடையாது. அது எப்படி சொல்லுவாரு? அப்படி பார்த்தா எல்லாரும் போச்சு, அவ்வளவுதான். என்ன சொல்றாரு? இச்சையோட பார்க்கும் போதே அதை கட் பண்ணுன்றாரு. இச்சையோட பார்க்கறதுங்கிறது மனுஷனுடைய அந்த பாவ சுவாபத்திலிருந்து வர்ற ஒரு பழக்கம் பாருங்க. அது அப்படி பழகியாச்சு எல்லாம். அது அப்படியே வருது. அந்த விழுந்து போன ஹியூமன் நேச்சர், மனித சுவாபத்திலிருந்து அது வருது பாருங்க. ஆனா அந்த பார்க்கும் போதே கட் பண்ணுன்றாரு. பார்க்கும் போதே கட் பண்ணினா பிறகு ஒன்றும் தப்பு நடக்காது அப்படின்றாரு. எவ்வளவு நல்லா சொல்லித்தர்றாரு பாருங்க. பைபிள் அதுதான் ரொம்ப அற்புதமான ஒரு புஸ்தகம்.